சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் கிரீஷ் அம்பட் அவர்கள். வணக்கம் டாக்டர். நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன். இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிற துறையில் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் உண்டு. காஸ்மெட்டிக் சர்ஜரி என்ன, பிளாஸ்டிக் சர்ஜரி என்ன அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறவங்களும் இருக்காங்க. இந்த விஷயங்களில் நம்ம பேச போகிறது என்னென்னா, வெட்டுப்பட்ட உறுப்புகள் கையை வச்சுப்போம். இந்த நமக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும் அல்லது விபத்துக்கள்லையாக இருக்கட்டும், நமக்கு தலையில் ஹெல்மெட்டெல்லாம் போட்டிருப்போம். ஆனால் அதை தாண்டி அடிபடுற இடங்கள்ங்கிறது முதல்ல கையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற இடங்கள் வரும். நம்ம ஊண்டுறோம், விழுகிறோம், பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். தப்பிக்க முயற்சிக்கும் பொழுதும் கை தான் நமக்கு ஆதாரம். அதில் பல நேரங்களில் கை உடையிறது, விரல்கள் போயிடுறதும் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. இதுக்கு இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தீர்வு அப்படிங்கிறதும் பரவலாக தெரியும். ஆனால் எந்த அளவு நுணுக்கமாக அது செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறையா இருக்குது. உதாரணமாக, சார் என் 4 விரல் போயிடுச்சு, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஐஸ் கட்டியில் போட்டு இதை ஒட்ட வச்சிடலாம் சார். முதல்ல மாதிரி வேலை செய்யுமா? வெளியில் இந்த வெட்டின ஸ்கார் தெரியாதா? இப்போ தெரிஞ்சால் பரவாயில்ல, ஒரு 2 வருஷத்தில் சரியாக போகிறதுக்கு மருந்து இருக்கா? அப்புறம் இது இந்த எலும்பு உள்ளே கரெக்டாக அதே மாதிரி சேர்ந்துருமா? உள்ளே உடஞ்சி போச்சுன்னா சரியாயிடும் சார். உங்களுக்கு அது எல்லாருக்கும் தெரியும். 2வது வெட்டி ஆச்சு, நான் எடுத்துகிட்டு நீங்கள் ஒட்ட வச்சுருக்கீங்க, எனக்கு சரியாக இருக்குமா? 100 கேள்விகள் உண்டு. ஸோ அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி துறையில் கை தொடர்பான விஷயத்தை நம்ம முதல்ல எடுத்துப்போம். நீங்கள் ஆரம்பிங்க, நான் உங்கள்கிட்ட இருந்து திருப்பி ஆரம்பிக்கிறேன். பிளாஸ்டிக் சர்ஜரினா இட்ஸ் பிகம் அ ஹியூஜ் சப்ஜெக்ட் இட் செல்ஃப். எங்களை கேட்டிங்கன்னா, நம்ம தான் ஒரு ஃபீல்ட் ஆஃப் மெடிசின் விச் ஆப்ரேட் ஃப்ரம் ஹெட் டு டோ. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டும் நம்ம தான் பண்ணுவோம். நகத்தில் இன்க்ரோயிங் டோனெல் அந்த மாதிரி இல்லைன்னா சேத்து பொண்ணு, அதுக்கு கூட சர்ஜரி நம்ம தான் பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் டாப் டு பிலோ வி ஆப்ரேட். ஸோ எவ்ரிடே நம்ம என்னென்னா ஒரு தசாவதாரம் மாதிரி தான். நம்ம ஒரு நாள் ஒரு அவதாரம் எடுத்துகிட்டு போகணும். இன்றைக்கி காஸ்மெட்டிக்கில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி எதாவது பண்ணுறோன்னா, அடுத்த நாள் எமர்ஜென்சியில் நீங்கள் சொன்ன மாதிரி ஹேண்ட் இன்ஜுரி, ஹேண்டு ஆம்புடேஷன் கேஸு அந்த மாதிரி எதாவது வந்ததுன்னா அது பண்ணணும். நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆர்த்தோ கூட சேர்ந்துட்டு முட்டி கீழே எலும்பு ஏதாவது ஃப்ராக்சர், அதில் புண் காயம் இருக்குது, புண்ணை ஆறாத நிலைமை இருக்குதுன்னா வேறு எங்கேருந்து அது சதை கொண்டு வந்து வச்சு புண்ணை ஆற்றுறதுக்கு, அந்த மாதிரி எவ்ரிடே இஸ் அ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அ நியூ சேலஞ்ச். somebody who likes to take that kind of a challenge is usually people who take up this branch. எந்த புண்ணு மற்ற ஸ்பெஷாலிட்டி இல்லைன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்லேருந்து தே ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட், கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு புண்ணை ஆற்றுறதுக்கு. அப்படி இருக்கிற கேஸ் தான் நம்மளே கூப்பிடுவாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வேர் இட் நீட்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் கேர். இப்போ ஒரு விரல் கட் ஆகிடுச்சுன்னா, விரலில் நார்மலாக ஒரு இரத்த குழாயோட சைஸு மேக்ஸிமம் ஒரு 1.2 millimeters to 4 millimeters தான் சைஸ். ஸோ அதெல்லாம் நம்ம சேர்க்கணுன்னா மைக்ரோஸ்கோப் கீழே மைக்ரோ சர்ஜரின்னு சொல்லுவோம், அதில் தான் நம்ம சேர்த்தோம். ஸோ தட் நீட்ஸ் சம் சூச்சர்ஸ். அந்த தையல் போடுற ஸ்டிச் எல்லாமே நம்ம முடியோட மெல்ஸாக இருக்கும். ஸோ இட் இஸ் அண்ட் அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம இந்த ஸ்டேஜுக்கு யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தீஸ் கைண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ். கஷ்டமான சர்ஜரி எல்லாம் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜருக்கு நம்ம வி கெட் ப்ரிப்பேர்ட். நீங்கள் கேட்டீங்க, எலும்பு செட் ஆகுமா, தசைநார் அசையுமா, விரலும் மடிக்க முடியுமா, சொரணை வருமா? வரும். தழும்பு கண்டிப்பாக இருக்கும். கத்தி வச்சோன்னா தழும்பு இல்லைன்னா யூ ஆர் நாட் ஹியூமன். ஸோ இட்ஸ் அ ஃபால்ஸ் திங் தட் ஃப்யூச்சரில் போயிட்டு அந்த தழும்பு அப்படியே காணாமல் போயிடும், டிஸப்பியர் ஆகும். அதெல்லாம் தழும்பு கத்தி வச்சுட்டோன்னா ஒரு சர்ஜரின்னு பண்ணிட்டா தழும்பு இருக்குங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துல தழும்பு இருந்துச்சுன்னா தெரியாது, பரவாயில்லைங்க நான் பேண்ட்டு போட்டு மறைச்சிக்கிறேன். பட் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டாலும் இது வரைக்கும் தான் போடுவோம். அப்போ எங்கே கவலை வரும்னா, தழும்பு இருக்குமா இருக்காதாங்கிறதுல கேள்வி அல்ல. தழும்பு இருந்தாலும் ரொம்ப விசிபிளாக தெரியுமா, அல்லது இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி அந்த விசிபிலிட்டியை குறைச்சி ஒரு பெரிய அளவில் கவனத்தை யாருக்கும் இருக்காத அளவில் இருக்குமா? இருக்காத அளவில் தான் இருக்கும். ஓகே, அதுதான் தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. நம்ம பண்ணுற ஸ்டிச் போடுறதும் நம்ம கொடுக்குற கட்ஸும் எல்லாமே ஒரு இன் சச் அ ஃபேஷன் தட் நம்மளால் முடிஞ்ச வரை தழும்பு விசிபிளாகவும் இருக்கக்கூடாது, அசிங்கமாகவும் பார்க்குறதுக்கு இருக்கக்கூடாது. பட் அட் த சேம் டைம் நமக்கு தேவைப்பட்ட சர்ஜரியும் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு விரல் அல்லது கை இந்த இடத்துல வெட்டுப்பட்டுருச்சு,
இந்த வெட்டுப்பட்ட கைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஒட்ட வைக்க முயற்சிக்கிறீங்க, உயிர் தடுக்க. இந்த இடத்துல உடம்பினுடைய இன்னொரு பகுதியிலிருந்து சதையை எடுத்துகிட்டு வந்து இங்கே இழந்த சதையை நீங்கள் நிரப்பிடுவீங்க. ஆனால் இந்த சதைக்குள்ளாக போகக்கூடிய இயங்கக்கூடிய இந்த முழு உறுப்பையும் இயங்கக்கூடிய நரம்புன்னு ஒன்று இருக்குது. இதை இன்னொரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கும் பொழுது நினச்சி பார்க்கவே அந்த சர்ஜரி எவ்வளோ மைன்யூட்டாக இருக்குது. இந்த நீங்கள் வேறு இடத்துலேருந்து எடுத்த நரம்பு இதில் சரியாகி இந்த கை இயல்பு நிலைக்கு செயல்படுவதற்கான விஷயத்தை அந்த நரம்பு கொடுக்குமா அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும்? என்ன இன்ஜுரிக்காக நம்ம பண்ணியிருக்கோம் அதை பொறுத்து தான். சிலதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். அதிலெல்லாம் ரிக்கவரி வில் பி வித்தின் 4 weeks to 6 weeksக்குள்ளே நம்ம மொபிலைஸ் பண்ணுவோம். ஃபிசியோதெரபிஸ்ட் ஹெல்ப் தேவைப்படும். ஸோ இவென்ச்சுவலி ரிக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். சில இன்ஜுரியெல்லாம் வாட் வி கால் க்ரஷ் இன்ஜுரின்னு சொல்லுவோம், நசுங்கி போனது. அதிலெல்லாம் நம்ம வைக்கிற சதை இல்லாமல் மற்ற சதையும் எல்லாம் கொஞ்சம் அடிபட்டிருக்கும், எலும்பு ஃப்ராக்சராக இருக்கும், இரத்த குழாயும் டேமேஜாக இருக்கலாம், நரம்பும் பாதிச்சிருக்கலாம். அப்படி இருக்கிறதுல சில டைம் இட் மைட் பி ப்ரொலாங்டு. அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன மாதிரி இன்ஜுரி. இப்போ ஒரு க்ளீன் கட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு க்ளீன் கட் இன்ஜுரியாக இருந்தால் ரிசல்ட் இஸ் எக்ஸலண்ட், ரிக்கவரி இஸ் ஆல்சோ எக்ஸலண்ட். ஒரு ஆக்சிடெண்ட்டு அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தருக்கு வந்து கை நசுங்கி போயிடுது, இப்படி வச்சுப்போம், வெட்டுப்பட்டும் நசுங்கியும் போயிடுது. அவங்க உடனடியாக உங்களை பார்க்குறதுக்கு வர்றாங்க. அந்த இடத்துல இருந்து அவங்களால என்ன ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தால் அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். உடம்புல இன்னொரு இடத்துலேருந்து சதை எடுக்கிறோம், நரம்பு எடுக்கிறோங்கிறதெல்லாம் வேறு. ஆனாலும் இப்போ வெட்டுப்பட்ட இடத்துலேருந்து இவ்வளோ சதை இருந்துச்சுங்க, அதை நாங்கள் அப்படியே ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு கொண்டு வந்துட்டேன் சார், நரம்பு மாதிரி எனக்கு அப்படி முடிச்சா இருந்துச்சு, அதையும் அள்ளிட்டு வந்துட்டேன் சார்னு ஒருத்தர் கொண்டு வந்தாங்கன்னா அதை வந்து உங்களால் இதில் பொருத்தி மீண்டும் உயிர்ப்பிக்க முடியுமா? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். என்னென்னா நம்மளால் அது டைரெக்டாக வைக்க முடியலனாலும் அதுலேருந்து ஒரு பாகம் நம்மளால் யூஸ் பண்ண, ஒரு சின்ன விஷயமா நம்ம உபயோகப்படுத்திக்க. ஆமாம், அது நம்ம வேறு எங்கேருந்து அது எடுக்கிறதுக்கு பதிலாக நம்மகிட்ட ஸ்பேர் பார்ட் சர்ஜரின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு இடத்துலேருந்து ரொம்ப நசுங்கி போயிருக்கு, அந்த இடத்துலேருந்து ஸ்கின் எடுக்க முடியாது, பட் அதுலேருந்து போன் எடுக்கலாம், தசைனார் எடுக்கலாம், நரம்பு எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குன்னா அது நமக்கு தேவைப்பட்டதுன்னா we can utilize. ஸோ எதுவுமே ஸ்பாட்லேருந்து எடுத்துகிட்டு கொண்டு வந்துடணும். இப்போல்லாம் மோர் தென் இண்டஸ்ட்ரீஸ் வீட்டில் தான் மேக்ஸிமம் கையில் அடிபடுறது. நீங்கள் சொன்ன மாதிரி உடம்புல மேக்ஸிமம் 40% ஆஃப் தி இன்ஜுரிஸ், 40% இன்ஜுரிஸு கையில் தான், கை தான் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அதில் சிலவங்கள்லாம் என்னென்னா அந்த பீஸ் எடுத்துகிட்டே வர மாட்டாங்க. அது பெரிய தப்பு. எந்த பீஸாக இருந்தாலும், சின்ன ஆம்புடேட்டட் பார்ட்டாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ இருக்கிற நம்மளுக்கு இருக்கிற ஸ்கில்லும் நமக்கு இருக்கிற மைக்ரோஸ்கோப்பும் கேப்பபிலிட்டிஸும் எல்லாம் வச்சுட்டு we can put back. ஸோ அதெல்லாம் சின்ன பீஸெல்லாம் நம்ம போட்டுட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வாட் யூ லாஸ்ட் யூ வில் கம்ப்ளீட்லி கெயின், யூ டோன்ட் லூஸ் எனிதிங். ஸோ நவ் தோஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய தப்பு. சில டைமெல்லாம் நம்ம பேஷண்ட்டு திருப்பி அனுப்பியிருக்கோம், நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் திரும்ப போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு. விழுப்புரத்தில் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவர் 4 மணி நேரம் கழிச்சு இங்கே வந்திருக்காரு, நீங்கள் பார்க்குறீங்க, மறுநாள் தான் பார்க்குறீங்க. ஐயோ என்னங்க இது அங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம், அந்த காரோட நசுங்கி போய் கிடந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறீங்க. அவர் போய் எடுத்துகிட்டு வர்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 40 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அது உங்கள் கைக்கு வந்து சேருது. இந்த 40 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு வெளியில் நசுங்கி போன ஒரு உறுப்போ அல்லது அதுக்குள்ளே ஒரு தசை நார்களோ அதை நீங்கள் உபயோகப்படுத்துறதுக்கான சாத்தியம் உண்டா? அது வரைக்கும் உயிரோடு இருக்குமா? எங்கெல்லாம் நமக்கு மசில் இல்லையோ, ஃபிங்கர்ஸ்லாம் எந்த மசிலும் இல்லை, போனு, ஸ்கின்னு, டெண்டன், நர்வ்ஸ், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அப் டு 32 hours வரை கூட ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு வர முடிஞ்சதுன்னா நம்ம போடலாம். There are evidence about it. At the earliest வரணும். ஆனால் இந்த லெவல் எங்கே மசிலெல்லாம் இருக்கிற இடத்துலலாம் 6 மணி நேரம், வித்தின் 6 hours. ஓகே, 6 hours நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம அட்லீஸ்ட் ரத்த குழாய் கனெக்ஷன் கொடுத்து உயிர் கொடுத்துடணும். இது வரைக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஒருத்தருக்கு கை போயிடுச்சு, ஒரு மூளைச்சாவு அடைந்தவருடைய கையை நாங்கள் எடுத்து இவருக்கு பொருத்தணும் அப்படின்னோம், அல்லது பிற உறுப்புகளை இந்த மாதிரி வெளியில் தேவைப்படுற ஒரு விஷயத்தை நாங்கள் உபயோகப்படுத்தணும்னு பெருசாக ஹிஸ்ட்ரி இல்லை. என்ன காரணம் டாக்டர்? அது இப்போ பண்ணுறோமே, பண்ணுறீங்க. ஆமாம், ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். தேர் ஆர் மெனி சென்டர்ஸ் இன் அவர் கண்ட்ரி who do hand transplant. எப்படி பண்ணுவீங்க அது? ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட்னா யாராவது ஒரு இப்போ கிட்னி லிவருக்கெல்லாம் டோனர் இருக்குது,
அந்த மாதிரி ஒரு டோனரு நம்ம பிஃபோர் ஒரு பிரெயின் டெத் ஆகிடுச்சு, பட் லைஃப் இஸ் தேர் அண்ட் பேஷண்ட்ஸ் அட்டெண்டர்ஸ் ஆர் வில்லிங் டு டொனேட். அப்படி இருக்கிறவங்கள ஜஸ்ட் லைக் கிட்னி, லிவர், ஹார்ட் எல்லாம் டொனேட் பண்ணுற மாதிரி நம்ம கையும் டொனேட் பண்ணலாம். ஓகே. கை டொனேட் பண்ணால் அது மேட்ச் பண்ணி நம்ம தேவைப்பட்ட பேஷண்ட்ஸ், முக்கால்வாசி பேரும் இந்த எலக்ட்ரிக்கல் பேர்ன்ஸில் ரெண்டு கையும் போனவங்க தான் பெஸ்ட் இண்டிகேஷன். அவங்க தே வாண்ட் டு கெட் பேக் த ஹேண்ட்னா நம்ம போடலாம். மூளைச்சாவு ஒருத்தருடைய கையை நீங்கள் இங்கே கை இல்லாத ஒருத்தருக்கு ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னு வரும்பொழுது இவருடைய வயசு, இவருடைய வயது கரெக்டாக இந்த செயல்திறன்லேருந்து ஆரம்பிச்சு நிறம், கையினுடைய நிறம், விரல்களுடைய அமைப்பு, இந்த விரல் பெருசாகவும் இந்த கையில் விரல் சின்னதாகவும் இருக்க முடியாது. இப்படி பலவேறு விஷயங்களை நுணுக்கமாக பார்த்து இது பொருந்துதான்னு எடுக்கணுமே. அப்படி பொருந்தினால்தான் எடுக்க முடியுமா, இல்லை இந்த கையிலேருந்து தேவையான விஷயங்களை நாங்கள் எடுத்து இவருக்கு தேவையானது பண்ணுவீங்களா? இல்லை, பண்ணும்போது மொத்தமாக தான் பண்ணணும். ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட்னு வந்ததுன்னா மொத்தமாக தான் எடுத்துகிட்டு வரணும், மொத்தமாக தான் கனெக்ஷன் கொடுக்கணும், மொத்தமாக தான் போடணும். யூஸ்வலி ரெண்டு கையும் இல்லாதவங்களுக்கு தான். ஓகே, அதுதான் கேட்க வந்தேன். ரெண்டு கை இல்லாதவங்களுக்கு தான். ஒரு கை இல்லாதவங்களுக்கும் இப்போ பண்ணுறாங்க. பட் காமன் யாருக்காக யூஸ்வலாக பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கையும் இல்லாதவங்களுக்கு தான். ரெண்டு கையும் இல்லாதவங்களுக்கு பண்ணோன்னா, இப்போ ஒரு சில பேஷண்ட்டெல்லாம் லேடிஸாக இருப்பாங்க, ஜென்ஸ்க்கு ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்போம், லேடிஸ் டு ஜென்ஸ். அதில் எப்படின்னா கம்ப்ளெக்ஷன் அவங்க லைட் கலராக இருக்கலாம், பேஷண்ட்டோட கம்ப்ளெக்ஷன் டார்க்காக இருக்கலாம். ஆனால் இவென்ச்சுவலி கொஞ்ச நாள் விட்டு பார்த்தோன்னா, ஒரு வருஷம்லாம் முடிஞ்சு பார்த்தோன்னா அவங்க பேஷண்ட்டோட கம்ப்ளெக்ஷனுக்கு கை வந்துடும். உடம்பு அதை ஏற்றுக்கொள்ளும். அதுவும் இல்லை, இம்யூனோ சப்ரெஷனும் இருக்கும். ஓகே. பிக்கஸ்ட் சேலஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கெல்லாம் சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா இம்யூனோ சப்ரெஷன். சாலிட் ஆர்கன், லிவர், கிட்னி, அதுலெல்லாம் ஆன்டிஜெனிசிட்டி கம்மியாக இருக்கும். ஆன்டிஜெனிசிட்டினா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அதுக்கு அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால். உடம்போட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டு ஸ்கின்னு தான் நம்மளுக்கு இருக்கிறதுலே மோஸ்ட் ஆன்டிஜெனிக். அப்படின்னா நம்மளை எல்லா இன்ஃபெக்ஷன்லேருந்து எதிர்க்கிறது பிக்கஸ்ட் ஆர்கன்னு கேட்டால் ஸ்கின். அப்போ ஹேண்டில் முக்கியமாக ஸ்கின்னு தான் இருக்குது. ஸோ அதனால் இம்யூனோ சப்ரெஷன் கொஞ்சம் ஹையர் சைடில் இருக்கும். ஸோ அதனால் அதோட சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது. அதனால் இம்யூனோ சப்ரெஷன் கொடுத்தோன்னா, ரொம்ப கொடுத்தோன்னா மற்ற உடம்பு பாதிப்பு வர்றதுக்கு, இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃப்யூச்சரில் சிலவங்களுக்கு கேன்சர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படியெல்லாம் வர்ற மாதிரி வந்ததுன்னா நம்ம போட்டதை எடுக்க வேண்டிய நிலைமை வரலாம். இந்த மூளைச்சாவு அடைந்தவர் டைம் உங்களுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கா, இத்தனை மணி நேரத்துக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு? ஏன்னா அந்த டைம் லிமிட் தாண்டி அவரும் இறப்பை சந்திக்கிறார் இல்லையா? கரெக்ட். நம்ம தான் யூஸ்வலாக அவங்க மற்ற சாலிட் ஆர்கான் எடுக்க நம்மளும் யூஸ்வலாக கையை எடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி விட மாட்டோம். நம்ம யூஸ்வலாக ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ராஸ்தட்டிக் ஆர்ம் கொடுத்துருவோம் எடுக்கிற பேஷண்ட்டுக்கும். ஸோ தட் ஃபேமிலி டசன்ட் ஃபீல் பேட் தட் கை இல்லாத ஒரு பாடி அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வி கிவ் அ ப்ராஸ்தட்டிக் லிம் ஃபார் தட். ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறீங்க விரல்கள்லையோ அல்லது கையிலையோ அப்படின்னா அவங்க முழுமையாக 100% இயல்பு நிலைக்கு பழைய மாதிரி திரும்பிட முடியுமா? அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நாளாகும்? ரிக்கவரி ஓரோ பேஷண்ட் பொறுத்து இருக்குது. சிலவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும், சிலவங்களுக்கு இம்யூனோ ரிஜெக்ஷன்ஸ் வரும். கொஞ்சம் எஃபர்ட் இருக்குது. ஜஸ்ட் லைக் எனி அதர் டிரான்ஸ்பிளான்ட், உடம்புல மற்ற டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி கை டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் எஃபர்ட் இருக்குது. அதுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் இருக்குது. பட் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவங்களால கேரி அவுட் பண்ண முடியும். பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு இதில் நீங்கள் பேசும்பொழுது ரிஜெக்ஷனுங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப கவனமாக கையாளுறீங்க. அப்படிங்கும் பொழுது இதில் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் இருக்குங்கிறது நீங்கள் உணர்த்துறீங்க. நான் புரிஞ்சுக்க விரும்புனது, இதை பண்ண விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் எஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு பின்னால் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் புரிஞ்சுங்கன்னு சொல்ல முயற்சிக்கிறீங்க. நான் அதை ஒத்துக்கிறேன். அப்படி வரும்பொழுது இந்த மற்ற உறுப்புகளுக்கு இருக்கிறத மாதிரி ரிஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முழுமையாக களைஞ்சிட்டு வந்தது மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரியில் ரிஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் முழுமையாக இப்போ வரைக்கும் களைய முடியலையா? முடியல. ஓகே. அது கண்டிப்பாக டிரான்ஸ்பிளான்ட்னு வந்தாலே கண்டிப்பாக ரிஜெக்ஷனுக்கு வாய்ப்பு உண்டு. அது சாலிட் ஆர்கனாக இருந்தாலும் சரி, கையாக இருந்தாலும் சரி. வேறு ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணுறாங்க. வேறு ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட்ஸும் பண்ணுறாங்க, யூஎஸ்லாம் பண்ணுறாங்க. நாட் அட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை, பட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் ரிஜெக்ஷன் உண்டு. அண்டு ரிஜெக்ஷன் கொஞ்சம் மோர் சான்சஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் இஸ் இன் ஹேண்டு, வேறெவர் ஸ்கின் இஸ் இன்வால்வ்டு. ஸ்கின் இன்வால்வ் ஆகிற இடத்துலலாம்
ப்ரொஜெக்ஷன் கொஞ்சம் ஹையர் சைடில் இருக்கும். ஒன்றுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ மூளை சாவு அடைந்தவர்கிட்டருந்து ஒரு இருதயத்தை அல்லது வேறு ஏதோ ஒன்று எடுக்கும் பொழுது கவர்மெண்ட் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க, எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் அந்த மாதிரி ப்ரொசீஜருக்குள்ளே வருதா? இல்லை இதற்கான காத்திருப்பு லிஸ்ட்டுங்கிறது நிறையா இல்லை, அதனால் நம்ம கிடைச்ச உடனே பண்ணுறது மாதிரியான சூழல் இருக்குமா? இல்லை டிரான்ஸ்பிளான்ட் ரெஜிஸ்ட்ரி இருக்குது. ஓகே, எல்லாம் இட் இஸ் டு ஸ்டாண்டர்டைஸ்ட். கவர்மெண்ட் லுக்ஸ் இன் டு வாட் யூஆர் டூயிங். கண்டிப்பாக கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் இருக்குது. அவங்க எல்லாம் ஒரு செட் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மீறி வரணும். ஆர்டர் இருக்குது, ரெஜிஸ்ட்ரி இருக்குது, யாருக்கு செட் ஆகுது, அதுக்கு ரூல்ஸ் எக்கச்சக்கம் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி தான் வரணும். பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு நிறையா பயன்படுது வெட்டுப்பட்டது அப்படின்னு பார்த்தா நம்ம 2 விஷயமாக எடுத்துக்கலாம். ஒன்று, ஒரு குழந்தை, இந்த குழந்தைக்கு நிறையா பயன்படுதா? ஏன்னா கட்டாயிருச்சா அவனோட எதிர்காலம்னு ஒன்று இருக்குது. விரல்கள் இல்லாத ஒரு குழந்தையை நம்ம பார்க்க நேரிடும். அந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நிறையா இருக்கா? இல்லை வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவங்கன்னு ஒரு பக்கம் இருப்பாங்க? ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவல். என்ன கேட்டிங்கன்னா அட்ரிஸ்க் கை எப்பவுமே அட்ரிஸ்க் தான் என்னை பொறுத்தவரை. குழந்தைங்கள அந்த யூஸ்வல் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா டோர் கிரஷ் இன்ஜுரி. ஓகே, கதவு கை விடுறது, அது வெரி வெரி காமன். வாரத்துக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே அட்லீஸ்ட் 4 to 5 பேஷண்ட்ஸ் நசுங்கி போய் விரல் கட் ஆகிறது, பாதி கட் ஆகிறது, அந்த மாதிரி கண்டிப்பாக வரும். இல்லாமல் லேடிஸ்லன்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலி அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக பார்க்குற ஒரு இன்ஜுரி என்னன்னு கேட்டிங்கன்னா மிக்ஸி இன்ஜுரி. மிக்சியில் யூஸ்வலி மார்னிங் டைம் குக்கிங், மல்டி டாஸ்கிங். ஏன்னா ஒரு பக்கம் வேறு ஏதாவது பால் வச்சுருப்பாங்க, ஒரு பக்கம் சட்னி பண்ணோம். ஸோ ஒரு கை அங்கே இருக்கும், ஒரு கை இங்கே இருக்கும். ஸோ சடனாக என்ன ஆகுனா லிட் ஓப்பன் ஆகிட்டு கை உள்ளே ஸ்லிப் ஆகிடும். ஸோ மிக்ஸி இன்ஜுரி, கை கட் ஆகும். யூஸ்வலாக இருக்கிற ஆல் மிக்ஸிஸ் இப்போ வர்றதெல்லாம் எப்படி இருக்கணும்னா அது லிட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நிற்கணும். பட் மெனி டைம்ஸ் அது நடக்கிறதில்ல. ஓகே, ஸோ அதனால் கை ஸ்லிப் ஆகிட்டு கட் ஆகிட்டு வருவாங்க. ஸோ அது வெரி காமன் இன் லேடிஸ். ஓகே, இப்போ கண்டிப்பாக ஃப்ரீக்வன்சி ரொம்ப நம்ம இந்தியன் அட்லீஸ்ட் சவுத்தில் சென்னையில் எல்லாம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா மார்னிங்கில் சட்னி பண்ணுறது ஒரு நமக்கு ஒரு ட்ரெடிஷன் தான். ஸோ அதில் கண்டிப்பாக இன்வால்மெண்ட் இருக்குது. கம்பெனி சைடில் அடிபடுறது குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா அந்த லேபர் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ், மெஷின்ஸ் எல்லாம் எப்படின்னா நீங்கள் 2 கையும் ஒரு சைடில் எங்கேயாவது டச் பேடில் வச்சிங்கன்னா தான் அந்த மெஷின் ப்ரெஸ்ஸே பண்ணும். ஸோ நீங்கள் கை எடுத்துட்டிங்கன்னா அது ப்ரெஸ் பண்ணாது. ஸோ லைக் தட் தேர் ஆர் ஸோ மெனி ப்ரிகாஷன்ஸ் விச் ஹவ் கம் இன் வித்தின் த சிஸ்டம். அண்டு பாதி டேஞ்சரஸ் ஒர்க்கெல்லாம் ரோபோட்டே பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டடில். ஸோ யூ ஆர் நாட் இன்வால்வ் இன் இட். ஹியூமன் ஹேண்ட்ஸ் ஆர் நாட் இன்வால்வ் இன் இட். அதனால் கண்டிப்பாக அது அதோட இது எஃபெக்ட் தெரியுது, கம்மியாக இருக்குது. பட் ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்ஸ் அதெல்லாம் இப்போவுமே கண்டிப்பாக. ரொபாட்டிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா ப்ரிசிஷன். இதுதான் மருத்துவம் சொல்லுது. இப்போ மைக்ரோ சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறையா கையாடுறது பிளாஸ்டிக் சர்ஜரி துறை. ஏன்னா தசையை இணைக்கணும், நரம்பை இணைக்கணும், எலும்பை இணைக்கணும்னா ஒரு பார்ட்டையும் நீங்கள் ஒன்று ஒன்றா பிரித்து எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு சூழல், உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கீங்க. இப்போ ரொபாட்டிக் சர்ஜரி மாதிரியான ஒரு விஷயங்கள் ரொம்ப மைன்யூட்டாக பண்ணக்கூடிய இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி துறையில் ஒரு வெட்டுப்பட்ட கையை ஒட்ட வைக்கிறதுக்கோ, சதை நகம் இவங்களை ஒட்ட வைக்கிறதுக்கோ, அல்லது தோலை சரி பண்ணுறதுக்கோ இப்படி ஒரு வாய்ப்புக்கு பயன்படுதா? இருக்குது. ரொபாட்டிக் சர்ஜரியில் மைக்ரோ அனஸ்டமோசிஸ், அந்த இரத்த குழாயை கனெக்ஷன் கொடுக்கறது ரோபோட் பண்ணோன்னா நம்ம ஹியூமன் ஹேண்டோட பெட்டர். ஏன்னா ஹியூமன் ஹேண்டில் எப்பவுமே ஒரு மைன்யூட் ட்ரெமர் இருக்கும். ஸோ அந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதை தைக்கும் போது இருக்கிற ட்ரெமர் கேன் காஸ் ப்ராப்ளம்ஸ். பட் ரோபோட்டில் அது இருக்காது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். பட் ரோபோட் இஸ் வெரி காஸ்ட்லி அண்ட் அதுக்குன்னு யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம். அதை டாக் பண்ணணும், முதல்ல அந்த பொசிஷனில் கொண்டு வரணும். ஸோ அதெல்லாம் இட் இஸ் ஸ்டில் அ சேலஞ்ச். இட் இஸ் நாட் நம்ம நினச்ச மாதிரி டக்குன்னு எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி இல்லை. அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்கள் நீங்கள் வரும்பொழுது சொன்னீங்க, வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 குழந்தைய நம்ம கை நசுங்கி பார்க்குறோம். அதே மாதிரி மிக்சியில் கை விட்டுறாங்க, அல்லது காய்கறி வெட்டும்போது கத்தியில் யதார்த்தமாக பட்டுருச்சு, கை அறுத்துக்குச்சுன்னு வரவங்களும் நம்ம நிறையா பார்க்குறோம். பட் இந்த மாதிரியான விஷயங்களை குணப்படுத்துறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் டாக்டர்? யூஸ்வலாக குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகும். யூஸ்வலி 10 நாள் 12 நாளுக்குள்ளே தே ஆர் பேக் டு ஸ்கூல். ஓகே.
அண்ட் மிக்ஸி இன்ஜுரியும் க்ரஷ் இன்ஜுரியாக இருக்காது, க்ளீன் கட். ஓகே. ஸோ அதனால் எப்பவுமே க்ளீன் கட்டாக இருந்ததுன்னா குணப்படுத்துறது எளிது, ஹீலிங் இஸ் ஃபாஸ்டர். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறதுல நமக்கு என்ன பயமாக இருக்குன்னா டாக்டர், ஐயோ என் கையே போயிடுச்சு, இனிமேல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, என் வாழ்நாளே போயிடுச்சுன்னு பயப்படுவோம். ஆனால் அதை தாண்டி அப்படி இல்லை. குழந்தைக்கு கை போயிடுச்சுன்னா பயப்படாதீங்க, எங்கேயாவது அதில் ஒரு சின்ன பார்ட்டு கிடச்சதுன்னா எடுத்துகிட்டு வாங்க. அந்த பார்ட்டுக்கு உள்ள ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு பயன்படலாம். ஏன்னா அந்த பார்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே 1 2 3 4 5 வரிசையாக இருக்குது. இதில் எதை வேணாலும் அங்கே உபயோகப்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால் அலட்சியப்படுத்தாமல் எந்த ஒரு விஷயத்தை நம்ம கேரி பண்ணுறோமோ அது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு தேவையான இருக்கும்னு சொல்லலாம். அதோட அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி கைகளுடைய பயன்பாடுங்கிறது ஒரு மனிதனுக்கு மிக கூட மற்றதோடு பார்க்கும் பொழுது அன்றாட வாழ்வியல்களில். அப்போ அதில் ஏற்படுகிற ஒரு இன்ஜூரி அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு வெற்றிகரமாக அதை நடத்தி கொண்டு வந்துடலாம், இயல்பு நிலைக்கு திரும்பலாம்ங்கிறதும் நீங்கள் பேசின ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையும் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி myDoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 0444040166. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.